தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 15/11/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் ஆசீர்வாதத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது. உலகின் எல்லா மக்களிடையும் நீங்கள் பெயரும் புகழும் பெறுமாறு செய்வேன் என்கின்றது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நம்மை பார்த்துதான் கர்த்தர் கூறுகின்றார், நாம் அவருக்கு பரிசுத்தமாக வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அத்தகைய நாட்களில் நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், வம்புகள், வீண் விவாதங்கள், நோய்கள் என்று நம்மை பரிசுத்தமாக்கிக் கொண்டிருக்கும் பொழுது சாத்தான் நம் பரிசுத்தத்தை கெடுப்பதற்காக நிறைய போராட்டங்களை கொண்டு வந்தான். அப்படித்தானே? ஆனாலும் அதையும் மீறி நாம் பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டு இருக்கின்றோம் அல்லவா? நம்மை பார்த்து கர்த்தர் கூறுகின்றார், நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதே, நான் உன்னையும் உன் சந்ததியையும் இந்த உலகத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன், நிச்சயமாக வைப்பேன். நீ தொடர்ந்து பரிசுத்தமாக வாழ முயற்சி செய்து நான் உனக்கு செய்த நன்மைகளை பிறருக்கு எடுத்து கூறு என்று வாக்கு கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாம் அடைந்த போராட்டத்திற்காக நன்றி கூறுவோம். கர்த்தர் நமக்கு தரப்போகின்ற அந்த ஆசீர்வாதத்திற்காக நன்றி கூறி என்றும் அவருக்கு சாட்சியாக வாழ்வோம். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தையின் மூலமாக பரிசுத்தமாக வாழ முயற்சி செய்து கொண்டிருக்கு எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன் என்று கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக நன்றியப்பா. அதன்படி ஆசீர்வதிங்க, சாட்சியாக நிறுத்துங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமென்.